சீனாவின் நடனமாடும் ஹியூமனாய்டு ரோபோக்கள் உலக அரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன, குறிப்பாக தொழில்நுட்ப ஆர்வலர்கள் மத்தியில். இந்த ரோபோக்கள் எலான் மஸ்கையே வியப்பில் ஆழ்த்தியதோடு, சீனாவின் ரோபோடிக்ஸ் மற்றும் ஏஐ துறையின் முன்னேற்றங்களை உலகிற்கு எடுத்துக் காட்டுகின்றன. சமீபத்தில் சீன அமெரிக்க பாடகர் வாங் லீஹோமின் செங்டு இசை நிகழ்ச்சியில் 6 யூனிட்ரி ரோபோடிக்ஸ் ஹியூமனாய்டு ரோபோக்கள் மேடையில் நடனமாடின. இந்த ரோபோக்கள் வாங் லீஹோமின் ஓபன் ஃபயர் பாடலுக்கு ஏற்றவாறு வெப்ஸ்டர் பிலிக்கள் உட்பட சிக்கலான அசைவுகளை செய்தன. இந்த நிகழ்ச்சி பெரும் கைத்தட்டலையும் ஆன்லைனில் பரவலான பாராட்டையும் பெற்றது. மேலும் எலான் மஸ்க் இதை ஏற்கக்கூடியது என்று எக்ஸ் தளத்தில் பாராட்டினார். ஹாங்சோவை தளமாக கொண்ட யூனிட்ரி ரோபோடிக்ஸ் இந்த நடனமாடும் ஹியூமனாய்டு ரோபோக்களை உருவாக்குவதில் ஒரு முக்கிய நிறுவனமாகும். அவர்களின் G1 போன்ற ரோபோக்கள் அவற்றின் சுறுசுறுப்பு, மலிவு விலை மற்றும் செயல்திறனுக்காக அறியப்படுகின்றன. யூனிட்ரியின் ரோபோக்கள் வசந்த விழா கொண்டாட்டங்களில் பாரம்பரிய சீன நாட்டுப்புற நடனங்களை நிகழ்த்தி தங்கள் திறமையை வெளிப்படுத்தியுள்ளன. யூபிடெக், ஆஜிபுட் மற்றும் டீப் ரோபோட்டிக்ஸ் போன்ற பிற சீன ரோபோட்டிக்ஸ் நிறுவனங்களும் பொழுதுபோக்கு, கல்வி மற்றும் தொழில்துறை ஆட்டோமேஷனுக்கான ஹியூமனாய்டு ரோபோக்களை உருவாக்குகின்றன. சீனா இயங்கும் இயக்கம் 360° பார்வை மற்றும் ரோபோக்களுக்கான சக்தி வாய்ந்த முறுக்கு விசை ஆகியவற்றில் முன்னேற்றங்களை செய்து வருகிறது. பெய்ஜிங் ஹியூமனாய்டு ரோபோ இன்னோவேஷன் சென்டர் ரோபோக்களுக்கு மனிதனை போன்ற உள்ளுணர்வுடன் சிந்திக்கவும் செயல்படவும் கற்றுக் கொடுக்கும் ஒரு சுயவளர்ச்சி உலக மாதிரியை உருவாக்கியுள்ளது. இந்த அமைப்பு ரோபோக்களை கற்பனை செய்யவும், சரிபார்க்கவும் மற்றும் சுயதிருத்தம் செய்யவும் அனுமதிக்கிறது. இது ஒரு உடல் உள்ளுணர்வை உருவாக்குகிறது. சீனாவின் ரோபோடிக்ஸ் தொழில் அரசாங்க ஊக்கத்தொகைகள் மற்றும் முதலீடுகளால் விரைவான வளர்ச்சியை அனுபவித்து வருகிறது. மேட் இன் சீனா 2025 முன்முயற்சி ரோபோடிக்ஸ், மருத்துவ சாதனங்கள் மற்றும் தூய்மையான ஆற்றலில் வளங்களை முதலீடு செய்துள்ளது. சீனா 1/4 மில்லியனுக்கும் அதிகமான ரோபோக்களை பயன்படுத்தியுள்ளது. இது அமெரிக்காவில் உள்ள சுமார் 10,000 ரோபோக்களுடன் ஒப்பிடுகையில் மிக அதிகம். இந்த அளவு நன்மை சீன நிறுவனங்கள் தொழில்நுட்பங்களை விரைவாக மேம்படுத்தவும் ஏஐ ரோபோடிக்ஸில் ஆழமாக ஒருங்கிணைக்கவும் அனுமதிக்கிறது. 2025 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் ஹியூமனாய்டு ரோபோடிக்ஸ் பணியமர்த்தலில் 400%த்திற்கும் அதிகமான ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சியை சீனா கண்டது. இந்த ரோபோக்களை உருவாக்கும் நிறுவனங்கள் இந்த ஆண்டு முதல் 7 மாதங்களில் $3.2 பில்லியன் க்கும் அதிகமாக திரட்டியுள்ளன. எலான் மஸ்க் சீனாவின் ரோபோடிக்ஸ் முன்னேற்றங்களை ஒப்புக்கொண்டுள்ளார். டெஸ்லாவுக்கு பிறகு சீன நிறுவனங்கள் ஹியூமனாய்டு ரோபோ சந்தையில் ஆதிக்கம் செலுத்தும் என்று கூறியுள்ளார். சீனாவின் ரோபோடிக்ஸ் ஆதிக்கம் மற்ற நாடுகளுக்கு மூலோபாய கவலைகளை எழுப்புகிறது. ஏனெனில் ஒப்பிடக்கூடிய வளர்ச்சி இல்லாதது முக்கியமான துறைகளில் பின்தங்க வழிவகுக்கும். இந்த ரோபோ நடனக் கலைஞர்கள் தொழில்நுட்பம் பொழுதுபோக்கை எவ்வாறு மறுவடிவமைக்கலாம் என்பது பற்றிய விவாதத்தை தூண்டியுள்ளனர். சீன உற்பத்தியாளர்கள் ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் சுகாதார பாதுகாப்பு போன்ற பிற பயன்பாடுகளுக்கும் ஹியூமனாய்டு ரோபோக்களை ஆராய்ந்து வருகின்றனர். இந்த முன்னேற்றங்கள் இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எவ்வாறு உத்வேகம் அளிக்கும் என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். சீனாவின் நடனமாடும் ஹியூமனாய்டு ரோபோக்கள் எதிர்கால தொழில்நுட்பத்தின் ஒரு அற்புதமான பார்வையை நமக்கு வழங்குகின்றன.